Praise the Lord. Today is the last day of the week. இன்றைக்கு வாரத்தின் கடைசி நாள். We are finishing Psalm 119, the 10th alphabet calf அப்படின்றது. And also we are seeing on about purpose in life. வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன என்றால் அந்த கடைசி வசனம் Psalm 119 verse 88ல என்ன சொல்லுகிறது என்றால், பிகாஸ் ஆஃப் இன் யோர் கிரேட் லவ் ரிவைவ் மீ. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்களுடைய பெரிதான அன்பின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ he needs the love of God to revive him. நம்ம வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்பப்போ நம்ம என்ன ஆகிடோன்னா, ஒரு மண்டெயின், ஒரு மெத்தாடிக்கல் லைஃப், ஒரு பிளாட்டோ மாதிரி, ஒரு ஸ்டாக்னன்சி அப்படி அடைந்து விடும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய அன்பின் நிமித்தம் என்னை ரிவைவ் பண்ணும். அப்படியே இருக்குது என் வாழ்க்கையில் இது எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, ஒரு 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 ப்ரோக்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் we might go through that kind of a situation. அப்பொழுது சங்கீதக்காரனை போல we can also say, Lord, in your great love revive me. Hallelujah. So today we are going to look at how to get excited for the purpose that God has given us. Hallelujah. ஸோ இதில் என்ன என்றால், கர்த்தர் நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம செய்து கொண்டிருக்கும் போது அதில் ஏனோ தானோன்னு செய்யாமல் ஒரு உற்சாகத்துடன், ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டுடன் how do we do about அப்படின்றதுக்கு ஸோ 3 points I'm going to share. 2 do's and 1 don't. First of all, ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் will be, ரொம்ப நான் டீட்டெயில்டாக போல, பட் we all know about Jacob. He's a patriarch, Abraham, Isaac and Jacob. அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பர்பஸ்க்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பர்பஸ்லேருந்து வந்த மாதிரி இருந்தது, பட் அகெயின் he comes back to his purpose. So especially people, நிறைய பேர் வந்து sometimes they may take a break in their life, maybe because of some sickness-ஆக இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லைனா they might have to ஃபேமிலி சிச்சுவேஷனால் அவங்க செய்துட்டு இருந்ததுலேருந்து they might take a break. பிரேக் எடுத்துட்ட பிறகு how do I start back what I was doing? முன்னாடி செய்ததை நான் எப்படி செய்கிறது, ஆர் வேறு ஏதாச்சும் புதுசாக செய்யணுமா? ஜேக்கபுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா he also had a break. அதுக்கப்புறமா லேட்டர் டேஸில் he is continuing doing what God wanted him to do. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் எடுத்துருக்கிறீங்களா? I want to encourage you, still you can start back. You can don't settle, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையை பிரேக் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நத்திங், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் க்ளோஸ் பண்ணவே வேண்டாம். பிகாஸ் நீங்கள் பிரேக் எடுத்த பிறகும் பலவீனத்துலேருந்து இப்போ நீங்கள் சுகமாயிட்டீங்க, இல்லைனா உங்களுடைய படிப்புக்காக நீங்கள் பிரேக் எடுத்துருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக பிரேக் எடுத்துருக்கலாம், பட் ஸ்டில் யூ கேன் கண்டினியூ. ஆஸ்க் த லார்ட் ஃபார் கிரேஸ் அண்ட் கண்டினியூ. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் மைண்டில் ஐ வாண்ட் டு புட் இட் இன் யுவர் தாட். இல்லை, நான் பிரேக் எடுத்துகிட்ட பிறகு லைஃப் இஸ் நாட் ஓவர், அது உங்கள் மைண்டில் போடுறதுக்காக நான் சொல்கிறேன். பிகாஸ் இன் பைபிள் that's what we read continuously. Okay, so today how to get excited for the purpose in life. நிறைய பேர் they have purpose, they are doing something, but there's no excitement. கடமைக்குன்னு பண்ணணும், நான் பண்ணி தான் ஆகணும், நான் போய் தான் ஆகணும், நான் செஞ்சு தான் ஆகணும், பண்ணலனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. No, God does not want us to live like that or do like that. கர்த்தர் வந்து நமக்கு ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டிக்கும் போது, அகைன் நான் திருப்பி அதை சொல்லியிருக்கேன், எவ்ரிபடி ஹேஸ் அ பர்பஸ், எவ்ரிபடி ஹேஸ் அ நோக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது கர்த்தர் உண்மையாகவே அதில் வழி நடத்தவும் அவருடைய கிருபையை கொடுத்துருக்கிறார். ஸோ அதை பெற்றுக்கொண்ட பிறகு we cannot just be doing very போரிங்காக பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ டுடே I wanted to share 3 things how to keep excitement in whatever we are doing. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் டு கீப் எக்ஸைட்மெண்ட் இன் அவர் பர்பஸ், நம்மளுடைய நோக்கத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு குதூகலத்தோடு செய்கிறது என்ன என்றால், ஃபர்ஸ்ட் திங் இஸ் டூ வாட் யூ ஆர் கால்ட் டு டூ. அது என்ன நம்ம செய்யணுமோ அதில் நம்ம செய்தால் கண்டிப்பாக அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் இன் லைஃப் நம்மளை சுற்றி இருக்கும் போது பார்க்கும்போது அவங்க செய்ய வேண்டியது ஒரு காரியமாக இருக்கும், பட் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க செய்கிறதை விட்டுட்டு வேறு ஏதாச்சத்தில் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் அவங்க கண்களில் வந்து, ஓஹோ மீதி பேரெல்லாம் இது பண்ணுறாங்களே, நான் மட்டும் இது செஞ்சால் ஐ ஒன்ட், அவங்களோட ஒத்து போகாதே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் வாட் தே ஆர் யூனிக்லி கால்ட் டு டூ, they leave that, அதை விட்டு they do something else
ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை வேறு யாராச்சும் திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா வேறு பண்ணுறவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அதையும் நான் செய்யலாம் என்று வென் பீப்புள் டூ தட். ஃபார் எக்ஸாம்பிள், வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள், யூனோ மேபி உங்களுடைய காலிங், உங்களுடைய பேஷன் இஸ் டு பிகம்ஸ் a medical field, you know, what to help people. That's a very you're passionate about it. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் they are going into some other career, something else, HR or what I don't know. உங்களுக்கு you have a likeness for that, you have a passion for that. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வேறு கெரியர் எடுத்திருக்காங்க. உடனே ஓகே நான் மட்டும் எப்படி இதை போகிறது, nobody is there to guide me or I don't know what to do அப்படின்னு சொல்லிட்டு when you take something else, நீங்கள் உங்களுக்கு நியமித்ததை விட்டுட்டு வேறு செய்யும் போது ஒரு ஸ்டார்டிங்கில் இட் மைட் பி ஓகே, இட் மைட் பி எக்ஸைட்டிங், இட் மைட் பி ஃபன், எல்லாருமா சேர்ந்து பண்ணலாம் எல்லாம் பண்ணும்போது. பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நாளடைவில் you will feel very dissatisfied and the excitement போய்டும். So very very careful, you know, very important. Am I doing what the Lord wants me to do? அது ரொம்ப முக்கியம். I want everyone to ask that question. நான் கரெக்டான நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேனா, செய்கிறேனா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு எஸ்ன்னு சொல்லும் போது the Lord will definitely, you know, you will definitely be excited. Hallelujah. And that is the first thing. The second thing is a don't என்ன என்றால், you can compare with the Jacob's life. You know, Jacob, when he was doing what the Lord wanted him to do, அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் he was doing it so exciting, so dedicated பண்ணிட்டு இருந்தார். Second thing is, don't rush for results. யூஸ்வலி எல்லாமே ரிசல்ட் ஓரியன்ட். நான் இதை செய்கிறேன், எனக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் நான் பார்க்கணும். எந்த இது செய்தாலும் we want to see the results. That's very natural. But sometimes you know, we cannot expect immediate result. இப்போ நீங்கள் வந்து again medical college போகிறீங்க, you have to study for many years. நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சுட்டு பிறகு நான் இப்போவே I want to go and set up a clinic or build a hospital and start helping people, அது கண்டிப்பாக பண்ண முடியாது. We all mentally we know, நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்தோன்னா அது ஒரு ஃபியூ இயர்ஸ் படிப்போம், அதில் தேர்ச்சி பெறுவோம், ப்ராக்டிகல்ஸ் போவோம், there are lot of other things. So definitely இது நம்ம ரியலி அது ரிசல்ட் பார்க்குறதுக்கு it's going to take some time அப்படி மனசில் நம்ம வைத்திருப்போம். But what really happens is, மற்ற காரியங்களை நம்ம பார்க்கும்போது we don't have the patience to wait. So we have to wait patiently for results. It will take some time, but அந்த ரிசல்ட்ஸ் உடனே வரலைன்னும் போது some people they lose that satisfaction. அந்த ஒரு திருப்தியை அவங்க இழந்து விடுறாங்க. Even though they are doing the right thing, அவங்க அந்த ரிசல்ட் உடனே பார்க்காத போது அவங்க ஒரு மனசோர்வு. ஈவன் ஜேக்கப் லைஃப்பில் ஹீ ஸோ சேட். ஏனென்றால் அவருடைய ஜோசப் இஸ் மிஸ்ஸிங், யூனோ. ஆனால் இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். நம்ம பைபிள் ஃபுல்லாக படித்ததுனால we know what is going to happen later. பட் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு ரொம்ப மனசு துக்கம், அப்படி ரொம்ப ஒரு சஞ்சலப்பட்டு இருக்கிறத நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஸோ don't wait for immediate results, wait patiently. The Lord will definitely reward you. Hallelujah. The மூணாவது பாயிண்ட் என்னென்றால், do whatever God has called you to do faithfully, sincerely and diligently. அதாவது கர்த்தர் உங்களை என்ன காரியத்தை செய்ய அழைத்திருக்கிறாரோ அதை எப்படி செய்யணும் என்றால் உண்மையோடும் உத்தமத்தோடும் பர்ஃபெக்டாக நம்ம செய்யணும். Hallelujah. So even in the Bible we read, like when Jacob was working for Laban, நிறைய காரியங்கள் அவருக்கு எதிராக இருந்தது, அவருக்கு சாதகமாக இல்லை. ஆனால் அவருடைய வேலையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக, அவ்வளவு உற்சாகமாக, ஈவன் தோ காரியங்கள் அவருக்கு எதிர்மாறாக இருந்த போதிலும் he did it sincerely because he was doing his purpose for God. நீங்களும் உங்கள் வேலையிலையோ சரி, உங்களுடைய வீட்டிலையோ சரி, whatever your purpose, வீட்டுக்குள்ளேயும் பர்பஸ், வெளியிலையும் பர்பஸ், எங்கே இருக்கும் போதும் நீங்கள் என்ன சின்ன காரியமாக இருந்தாலும், that is what we always advise people. Even if what you're doing is very very menial, very minute, very small, do it perfectly and do it diligently. And அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் few things I will be sharing, how to do things excellently. அதனால் ரொம்ப நான் அதுக்குள்ளே டீட்டெயிலில் போகல. பட் I want to encourage you, கர்த்தருடைய பர்பஸ் என்ன, உங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கம் என்று அறிந்துட்டிங்களா? ப்ரேயர். If God has called you to pray, God has called you to intercede, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறதுக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறாரா, ஜெபிக்க அழைத்திருக்கிறாரா, ஒரு எழுத அழைத்திருக்கிறாரா, whatever God has called you to do. இல்லைனா குடும்பத்தை பார்த்துக்க அழைத்திருக்கிறாரா, வேலை செய்ய அழைத்திருக்கிறாரா, வேலைக்கு போகும்போதும் சரி, ரொம்ப உத்தமத்தோடு பர்ஃபெக்டாக ஏனோ தானோன்னு பண்ணாமல் உத்தமமாக பண்ணும்போது அதில் நம்மளுக்கு திருப்தி வரும். whatever you do it passionately, do it with all your heart, do it with excitement, not unto man
பைபிளில் போட்டிருக்கு, டோன்ட் ஒர்க் unto man பட் ஒர்க் unto God. ஹல்லேலூயா. எது செஞ்சாலும் கர்த்தருக்கென்று நம்ம உத்தமமாக செய்யும் போது அதில் கண்டிப்பாக அதில் அவர் திருப்தி மட்டும் இல்லை, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் கொடுத்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்மளுக்கு அது திருப்தியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ அகெயின் ஐ வாண்ட் என்கரேஜ், இஃப் யூ டேக்கன் அ ஸ்மால் பிரேக் ஆர் யூனோ வாழ்க்கையில் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கண்டினியூ ஆஸ்க் த லார்ட். இப்போ வாட் கேன் ஐ டூ நவ்? ஐ ஹேட் அ ஸ்மால் பிரேக், ஐ ஹேட் அ செட் பேக். இப்போ நான் என்ன ஆரம்பிக்கிறது? ஹவு கேன் ஐ ஸ்டார்ட் பேக்? ஐ வாண்ட் என்கரேஜ், லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டேக்கன் பிரேக். அதுக்கப்புறம் அவ்வளோதான், போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முன்னாடி செய்தது போல் செய்ய முடியல இருக்கலாம், முன்னாடி செய்தது போல் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம். பட் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் யூ கேன் டூ. ஸோ ஆஸ்க் த லார்ட், லார்ட் ஷோ மீ, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு காட்டி தரேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் டூ நத்திங். I want to do something for you. Hallelujah. So I pray that God will give you the guidance and He will revive every one of us. Shall we commit this weekend and pray? கர்த்தாவே, இந்த வாரத்தோடு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த வாரத்தை முடிக்கும் போதும் உங்கள் கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. அவங்க கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் let there be satisfaction, let there be joy and let there be excitement, Lord. Father God, I pray you fill everyone with your grace and revive us. Oh Father God, இந்த நாளை முழுதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீரே பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். Jesus name we pray. Amen and amen. Again, we have come to the end of the week. I pray இந்த weekend உங்களுக்கு ஒரு blessed weekend-ஆ இருக்கட்டும், joyful weekend, surprising weekend, and may God bless you. Even go to Sunday without missing the Sunday service, worship the Lord and meditate on His word and get His strength. Hallelujah. We are praying for you. God bless you. Be blessed. Amen.